கறி குழம்பு வைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி முடியல. சரி கறி குழம்பு மாரி ஒரு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பொடியா கட் பண்ணி அதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு, உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, காலிஃப்ளவரை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு கூடவே 4 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி குருமா நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த காலிஃப்ளவர் குருமா.